ஹலோ ட்ரேடர்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்மளுடைய 30 USD ஏர்ன் பண்ணுறதுக்கான 3வது நாள். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஜிபிபி என்எஸ்எஸ்டியில் வந்து நான் ரெடி ஆகிட்டுருக்கேன். ஓகே, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ பையர்ஸ் வந்து ரொம்ப எக்ரெசிவாக இருக்காங்க இந்த இடத்துல. ஸோ நான் 1 மினிட் மாற்றிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ட் ஏரியா இங்கே இருக்கனால நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பையர்ஸை வந்து எதிர்பார்க்க முடியும். ஸோ வெயிட் பண்ணலாம். நான் வந்து ஒரு டேட் ரேஞ்ச் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ மார்க்கெட் வந்து அப் டைரெக்ஷனில் போயிட்டுருக்காங்க. நல்ல வந்து ஒரு டவுன் டைரெக்ஷன் வந்து இந்த இடத்துல இப்போ மார்க்கெட் ரிவர்சல் ஆகிறத நம்மளால் பார்க்க முடியும். ஓகே, ஸோ 1 மினிட்ல இருக்கோம். ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ட் ஏரியா இங்கே இன்னைக்கு இருக்குது. அண்ட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வீக்கான செல்லராக மாறிட்டு இருக்காங்க. ஓகே ஓகே, ஸ்டில் கேப் இருக்குது. ஸோ அதனால் 50% வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து கால் ஆப்ஷன் கொடுக்கலாம். ஓகே, நம்ம கால் ஆப்ஷன். ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இந்த லெவல், ஏன்னா ஆல்ரெடி ப்ரோக் பண்ணிட்டாங்க, இந்த கேண்டில் லெவலில் பிரேக் பண்ணிட்டாங்க. ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இந்த இடத்துல ஒரு பை கேண்டில். ஓகே, வெயிட் பண்ணலாம். ஸோ நமக்கு தேவை ஒரு 30 USDT ஒரு நாளைக்கு. அதை நம்மளால் ஏர்ன் பண்ண முடியுதா அப்படின்றத பார்க்கலாம். ஸ்ட்ராங் பையர்ஸ். ஸோ நம்மளுடைய நெக்ஸ்ட் ட்ரேடை நம்ம அனலைஸ் பண்ணலாம். மோர் தென் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 80 to 90% வந்து உங்களோட பேஸை வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, இந்த இடத்துல ரன் ஆகிட்டு இருக்கு நம்மளோட ட்ரேட்ஸ். நல்ல அக்ரெசிவான என்ட்ரி. ஸோ நம்மளோட டே 3ல இருக்கும். ஸோ பாருங்கள், நல்லா ப்ரெஷர், பட் வீக்கான ஒரு செல்லர் வந்திருக்காங்க. ரெசிஸ்டண்ட்டை டார்கெட் பண்ணுறாங்க. ஸோ ப்ராஃபிட். ஓகே, ஸோ நம்மளுடைய நெக்ஸ்ட் ட்ரேட் மார்க்கெட்டை கொஞ்சம் அனலைஸ் பண்ணி எடுக்கலாம், அவசரம் இல்லை. ஸோ மார்க்கெட் வாலடைலு. ஓகே, அடுத்தடுத்து USD CHF OTC. மார்க்கெட் ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்ணுற மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ பேரலல் சேனல் எடுத்துக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன கவனிக்கணும்னா, மார்க்கெட் வந்து என்ன ட்ரெண்டில் இருக்குது அப்படின்றதான் முக்கியம். ஆல்மோஸ்ட் வந்து பார்த்துட்டு சொன்னால் மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்குது இந்த இடத்துல வந்து. ஸோ மார்க்கெட் எங்கேயாவது ரிவர்சல் ஆக வாய்ப்பு இருக்கா அப்படின்றத பாருங்கள். மார்க்கெட் ஏதாவது லெவலில் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணதான்னு பாருங்கள். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அண்ட் வந்து டவுன் டைரெக்ஷனுக்கான பாசிபிலிட்டிஸ் நமக்கு அதிகமாக இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரெஸ்பெக்ட் லெவல்ஸ் வந்து இருக்குது. மார்க்கெட் இந்த இடத்துல எல்லாம் ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க. செல்லர் வந்து மேலேருந்து வந்தாங்கன்னா நமக்கு இன்னும் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு சப்போர்ட் ஏரியா இங்கே. நெக்ஸ்ட் கேண்டில் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம், எதிர்பார்க்கலாம். ஓகே, இந்த இடத்துல ஒரு குட்டி கேப் இருக்குது, அதையும் பார்த்துக்கலாம். அண்டு ஓகே, இந்த கேண்டலுக்கு அப்புறமா நம்ம ஒரு என்ட்ரி ப்ளேஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ ஒரு ட்ரெண்ட் லைன் எடுத்துக்கலாம், ஈஸியாக இருக்கும். ஸோ மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டுக்கு எகென்ஸ்டாக இந்த டைமில் போகணுன்ற அவசியம் இல்லை. ஸோ அதனால் நான் இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணியிருக்கேன் அப்படி. ஸோ ப்ரீவியஸ் மார்க்கெட் வந்து இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா டவுன் ட்ரெண்டுக்கு தான் போக ட்ரை பண்ணிருக்காங்க, இல்லைனா இதை எப்பயோ பிரேக் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒன்ஸ் வந்து இதை பிரேக் பண்ணாங்கனாலும் இந்த இடத்துலேருந்து என்ட்ரி நம்ம ப்ளேஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, வெயிட் பண்ணுவோம். ஒன்று இந்த டோஜி கேண்டலாக கீழே பிரேக் பண்ணணும், இல்லைனா மேலே பிரேக் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நம்மளால் ஒரு டிசிஷன் எடுக்க முடியும். ஸோ நம்ம வந்து குயிக்காக ஒரு டிசிஷன் எடுக்க முடியாது. ஓகே ஓகே, இதே வந்து செல்லர் ஜோனில் இருக்கும். அண்ட் ப்ளஸ் இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் மேலே போயிட்டு உடஞ்சா இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ மார்க்கெட் வந்து பேரலல் சேனல்ஸ் மற்ற பக்கம் போட்டு பாருங்கள், ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு ரிஜெக்ஷன் வந்துச்சுன்னா நெக்ஸ்ட் வந்து நம்ம செல் போகலாம். அந்தளவுக்கு கிடைக்கல. ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் செல்லர் தான் வராங்க. இங்கே சப்போர்ட் இருக்குது.
ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் செல் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. 50%லேருந்து நம்ம வந்து செல் என்ட்ரி போகலாம். பட் வந்து நமக்கு அப்படி வருதான்னு பார்க்கலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைன் ஒன்று நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். மார்க்கெட் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு பையர் ஜோனை கிரியேட் பண்ணுது. இன்னும் டச் பண்ணல இங்கே. ஸோ 50%ல் என்ட்ரி எடுக்க முடியும். ஓகே, ஸோ இந்த பையர் லெவலில் வந்து பிரேக் டச் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் இந்த பையர் லெவலில் வந்து நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு பையர் வந்திருக்காங்க. ஓகே, ஸோ இந்த டோஜி நான் எடுத்துக்கிறேன். டோஜியில் வந்து மார்க்கெட் ரிவர்ஸில் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஸோ மார்க்கெட் வந்து இந்த பெரல் ஷெல் கொண்டு ரன் ஆகிட்டு இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியும். ஓகே, ரியாக்ட் பண்ணுறாங்க. ஓகே, ஐம் கோயிங் டு பை ஆப்ஷன். ஸோ நான் இந்த இடத்துல ஒரு பையர் வருவாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பிகாஸ் ப்ரீவியஸில் வந்து ஸ்ட்ராங் பையர்ஸ் வந்து இந்த இடத்துல ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து என்னத்த டவுன் ட்ரெண்டாக இருந்தாலுமே எனக்கு வந்து ப்ரீவியஸ் அந்த வீக்கான கேண்டிலை வச்சு நான் ப்ரிடிக்ட் பண்ணது என்னென்னா இந்த இடத்துல ஒரு பை கேண்டில் நமக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, பார்க்கலாம் நமக்கு என்ன மாதிரியான ரிசல்ட் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ப்ளஸ் ரிஜெக்ஷன் ஒன்று ப்ரீவியஸில் க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ அது ரெண்டையும் மீன் பண்ணி தான் நான் அந்த இடத்துல ஒரு பை கேண்டில் இங்கே வரும், இல்லாட்டி நெக்ஸ்ட் கேண்டில் பை கேண்டிலாக வர வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்க்கலாம் என்ன மாதிரி ஸ்ட்ராங்கான ஒரு பை கேண்டில் இந்த இடத்துல வருதா, இல்லைனா லூஸ் பண்ணுறோமா அப்படின்றது பார்ப்போம். லூஸ் பண்ணோன்னா அதை எப்படி நம்ம ரெக்கவர் பண்ணுறது அப்படின்றதையும் நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். ஓகே, 17 செகண்ட்ஸ். சடனாக மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு பை கேண்டில் வரலாம். அந்த இடத்துல வந்து நமக்கு ஏடிஎம்னு நினைக்கிறேன். ஓகே, பிரச்சனை இல்லை, நம்ம வேறு செட் பார்க்கலாம். NSD CHF. ஸோ நமக்கு வந்து பார்த்துச்சுன்னா இன்னும் $20 வேணும். ஸோ பொறுமையாக வந்து அந்த $20 எடுத்துகிட்டு போயிடணும் மார்க்கெட்டில் இருந்து. நிறைய ஏடிஎம்ஸ் இன்றைக்கி வந்துட்டுருக்கு எனக்கு. ஸோ நான் வந்து சார்ட்டை AUDJPY நான் பொதுவாக இந்த மாதிரியான பேஸ் அதிகமாக இருக்க பேஸ் வந்து சூஸ் பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்க்கு. ஸோ அதனால் கொஞ்சம் அப்படி சூஸ் பண்ணாதீங்க. ஸோ மார்க்கெட்டை வந்து ஓவரால் பார்த்துக்கோங்க. டவுன் ட்ரெண்டு மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ மார்க்கெட்டு மூவ் நல்லா இல்லை. வந்து பேரிஸ் வேறு பேரிஸ் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, மார்க்கெட் இன்றைக்கி அவ்வளோ நல்லா இல்லை. சண்டே கொஞ்சம் கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். நம்மளுடைய டே 3ல் இருக்கோம் நம்ம. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நான் அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ NSD JPY. ஓகே, ஸோ நான் அப்படியே ஒரு ஃபெபனாச்சி ரிட்ரேஸ்மெண்ட் போட்டுக்கிறேன். ஹையஸ்ட்லேருந்து லோவஸ்ட் லோக்கு ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்க லெவல்ஸ். ஓகே, ஆல்மோஸ்ட் வந்து இந்த இடத்துலேருந்து ஒரு மார்க்கெட் ரிவர்ஸில் ஆகிது. ஸ்டில் மார்க்கெட் வந்து டவுனுக்கு தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் நம்ம நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு நல்ல என்ட்ரியில் வந்து செல் போக முடியும்னு நினைக்கிறேன். ஓகே, I'm going to sell in this area. ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இந்த லெவலுக்கு கீழே வந்து கேண்டில் க்ளோஸ் ஆகணும். ப்ரீவியஸ் வந்து பாருங்கள் 0.382 வந்து நல்ல ரெஸ்பெக்ட் லெவல்ஸ் க்ரியேட் ஆகிருக்கு. ப்ளஸ் வந்து இந்த மாதிரி ரிஜெக்ஷன் வந்து வந்திருக்கனால ப்ரீவியஸில் இந்த ரிஜெக்ஷன் வந்திருக்கு. ஸோ இந்த ஃபெபனாச்சியை பொறுத்த வரைக்கும் இந்த லெவல் ப்ளஸ் வந்து மல்டிபிள் ரிஜெக்ஷன் ஜோனாக ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ அதனால தான் நம்ம இந்த இடத்துல $20 ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 683 ஓகேங்களா, $683 வேணும் நமக்கு $30 அச்சீவ் பண்ணுறதுக்கு. ஓகே, பாசிட்டிவில் தான் போகுது.
ஓகே, ஸோ நீங்களும் இந்த மாதிரி டெக்னிக்கல் அனாலிசிஸ் கற்றுக்கணுன்னா என்னுடைய டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் இருக்கும். ஓகே, வெயிட் பண்ணுங்கள். ப்ராஃபிட். ஓகே, நம்மளுடைய லாஸ்ட் ட்ரேட் அண்ட் வந்து இந்த பேரில் நான் பண்ணுறதுக்கே எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஏன்னா மார்க்கெட் ரொம்ப வாலட்டைலாக இருக்குது. EOR-CAD கொஞ்சம் செக் பண்ணுவோம். ஓகே, ஓவரால் போயிட்டுருக்காங்க, மார்க்கெட் நல்லா அப்பில் போயிட்டுருக்கு. ஓகே, நல்ல ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்கு மார்க்கெட். ஸோ ஓவரால் மார்க்கெட் இந்த இடத்து வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஏன்னா இந்த இடத்துல பிரேக் பண்ணியிருக்காங்க. ப்ரீவியஸ் லெவல்ஸ் பெருசாக ரியாக்ஷன் கொடுக்கல. இந்த இடத்துல வந்து ஒரு ரிவர்சல் வந்திருக்குன்னா ஏதோ ஒரு ரீசன் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து நான் இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க்கெட் வந்து ஓவரால் வந்து இந்த இடத்துலேருந்து ரிவர்சல் ஆகக்கூட வாய்ப்பு இருக்கலாம். ஸோ பிளைண்டாக எதையும் நம்ப முடியாது இல்லையா? ஸோ அதனால் நெக்ஸ்ட்டு வந்து நான் பை போயிடுறேன். இந்த இடத்துல வந்து பை போகிறேன். நெக்ஸ்ட்டு இந்த இடத்துலேருந்து ரிவர்சல் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து ரிவர்சல் ஆக வாய்ப்பு இல்லை. ஹேமர் கேண்டில் இன்வெர்டட் ஹேமர் இருக்கனால கண்டினியூஷன் ஆகும். ஒன்ஸ் வந்து இந்த கேண்டில் இந்த லெவலில் டச் பண்ணதுக்கப்புறம் ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாமே தவிர இந்த இடத்துல ஒரு ரிவர்சல் நம்மளால் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ இதை நீங்கள் எப்படி கவனிக்கலாம், எப்படி கண்டினியூஷன் ஆகுதுன்னா, ப்ரீவியஸ் லெவலில் ஒரு ஸ்ட்ராங் லெவல் இருக்கான்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்படி ஒரு ஸ்ட்ராங் லெவல் இல்லைன்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா மார்க்கெட் ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகிறது உங்களால் புரிஞ்சிக்க முடியும். இந்த மாதிரியான டெப்த்தான அனலைசிஸ் கற்றுக்கணுன்னா நீங்கள் எங்களோட கோர்சஸில் ஜாயின் பண்ணி முடிக்க முடியும். அண்ட் டெலிகிராம் சேனலில் நாங்கள் நிறைய அப்டேட்ஸ் கொடுக்குறோம், அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ மார்க்கெட் போகிறான் அண்ட் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்க ஹாரிசான்டல் லைன் வரைக்கும் டச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, இந்த டச் பண்ணுறாரு, ரியாக்ஷன்ஸ் வருது. ஓகே, 10 செகண்ட்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் நம்மளுடைய டார்கெட்டை நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கு மேலே நம்ம ட்ரேட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.